புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் இணை துணையற்ற உருவமற்ற யாராலும் பெற்றெடுக்கப்படாத யாரையும் பெற்றெடுத்திராத இணை துணையற்ற எந்த ஒன்றின் பக்கமும் தேவை காணாத வணக்கத்துக்கு தகுதியான ஒரே நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் நம்மையெல்லாம் நல்வழி காட்டி உலகத்தில் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து நாளை மறுமை நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நமக்காக வேண்டி மன்றாட காத்திருக்கும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே பள்ளிவாசலிலே ஃபரலான தொழுகையை முடித்ததன் பின்னால் அவரவருக்கண்டு பல வேலைகள் பல சோழிகள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் சீரங்கோட்டை ஃபாசியா ஜும்மா பள்ளிவாசலில் லுஹருக்கு பின்னால் நடைபெறக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சியிலே அமர்ந்து நமக்கு மார்க்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல விடயம் கிடைக்க வேண்டும் என்ற ஆவலுடன் ஆசையுடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா நம் அனைவரையும் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களுடன் வாழ்ந்து நாளை மறுமை நாளில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருளற்றுமாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதம் நம்மை அடைந்து ஓரிரு தினங்கள் கழிந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதம் நமக்கு வருவது எவ்வளவு வேகமோ அதை விட அது நம்மை விட்டும் செல்வதுதான் மிக வேகமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மனிதன் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவது போல ரமலானுடைய மாதத்தை அடைவதே ஒரு மனிதனுக்கு பாக்கியமாகவே காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய காலத்தில் ரமலானுடைய மாதத்தில் என்ன கூலி இருக்கிறது, அந்த ரமலானுடைய மாதத்துடைய மகத்துவம் என்ன என்பதை நம்மில் அதிகமானவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை ரமலானுடைய மாதத்தில் என்ன நன்மைகள் என்ன கூலிகள் இருக்கிறது என்பதை அறிந்தால் வருடத்தில் 12 மாதங்கள், அந்த 12 மாதத்தில் ஒரு மாதம் ரமலானாக இருக்கிறது. ஆனால் விடயம் அறிந்தால் விஷயம் அவர்களுக்கு தெரிந்தால் வருடம் முழுக்க ரமலானாக இருக்க அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அறிந்ததுதான், ஹதீஸிலே பதியப்பட்ட செய்திதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ரமலான் என்பது அவ்வலுஹு ரஹ்மா, அதனுடைய ஆரம்பம் ரஹ்மத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ரஹ்மத் என்றால் என்ன, இந்த ரஹ்மத்துடைய விடயங்கள் என்ன, இந்த ரஹ்மத்தை நாம் எவ்வாறு அடைந்து கொள்ள முடியும், இந்த ரஹ்மத் நம்மை வந்தடைய என்னென்ன தடைகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய முக்கியத்துவத்தை நாம் கட்டாயம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை குறித்து குர்ஆனில் ஓரிரு இடம் அல்ல பல இடங்களிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். ரஹ்மத் என்றால் என்ன? எல்லாரும் சொல்லுவாங்க, ரஹ்மத் செய்யட்டும் அல்லாஹ், ரஹ்மத் செய்யட்டும் அல்லாஹ், பரக்கத்து செய்யட்டும். ரஹ்மத் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ரஹ்மத் என்றால் ஆழமாக தேடி சிந்தித்து நாம் பெற வேண்டிய ஒரு விடயம் அல்ல. ரஹ்மத் என்றால் என்ன தெரியுமா? இரக்கம் என்று அர்த்தம். இரக்கம். யாருடைய இரக்கம்? அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது அதனுடைய அர்த்தம். ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய கருணை என்பது அதனுடைய அர்த்தம். உலகத்திலே அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு ஏதாவது ஒரு வழியிலே விசேஷமான ரஹ்மத்தாக இருக்கலாம் அல்லது பொதுவான ரஹ்மத்தாக இருக்கலாம்.
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைத்து விட்டாலே போதுமானதுதான். வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவை, வியாபார ஸ்தலங்களுக்கு ரஹ்மத்து தேவை, நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரஹ்மத்து தேவை, நாம் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு ரஹ்மத்து தேவை, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு ரஹ்மத்து தேவை, நம் உடம்புகளிலே ஓடக்கூடிய இரத்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தேவை. இப்படி நீங்கள் பார்த்தால் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கட்டாயமாக தேவைப்படுகிறது. அல்லாஹு தஆலாவும் அந்த ரஹ்மத் உங்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை. வரஹ்மதி வஸஅத் குல்ல ஷை, அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய ரஹ்மத் எல்லாவற்றுடனும் விசாலமாக இருக்கிறது. எல்லாவற்றுடனும் என்னுடைய ரஹ்மத் இருக்கிறது. பூமியில நமக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதே, அது எல்லாவற்றுடனும் கலந்திருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாம் சுவாசிக்கிறோமே, நம்முடைய மூக்கினால் வாயினால் காற்று உள்ளே வருகிறதே, அந்த காற்றை நாம் கண்ணால் கண்டதில்லை. காற்று என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நம்புகிறோம். அது வேகமாக நம்மை வந்து படும்போது அதை நாம் உணர்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கொண்டுதான் அந்த காற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காற்று இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கும் பட்சத்தில் அது மனிதனுக்கு நல்லதாக இருக்கும். அது தண்டனைக்குரியதாக, ரஹ்மத்து நீங்கினால் அது தண்டனைக்குரியதாக மாறிவிடும். அதனாலதான் காத்தடிக்கும் போது ஓத வேண்டிய துஆக்களில் ஒன்றுதான் அல்லாஹும்ம ஜஅல்ஹா ரியாஹன் வலா தஜஅல்ஹா ரீஹா. யா அல்லாஹ், இந்த எங்களுக்கு காத்து அடித்துக் கொண்டிருக்கிறது, அடிக்கக்கூடிய இந்த காத்தை ரஹ்மத்துக்குரிய காத்தாக நீ ஆக்குவாயாக, அதை தண்டனைக்குரிய காத்தாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு சொல்லி தந்தார்கள். எனவே நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றிலே கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே இருக்கிறது. நான் இன்று பேசுகிறேனா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லாமல் எனக்கு பேச முடியாது. ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு நிமிடம் உலகத்தில் வாழ்வதாக இருந்தாலும், ஒரு செகண்ட் அவனுடைய உடம்பில் உயிர் இருப்பதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. தைரியமாக வாகனத்திலே ஏறினோம், பைக்கிலே ஏறினோம், பெட்ரோல் இருக்கிறதா, ஸ்டார்ட் ஆகிறதா என்று நாம் பார்க்கிறோம், பிரேக் நல்லா பிடிபடுதா என்று நாங்க பார்க்கிறோமே. அந்த வாகனத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லாவிட்டால் நமக்கு அந்த வாகனம் பரக்கத்தானதாக, ரஹ்மத்தானதாக அது இருக்காது. எனவே எல்லாவற்றுடனும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ரமலானுடைய இந்த முந்திய பத்திலே ரஹ்மத்து விசாலமாக வழங்கப்படக்கூடிய பத்து தான் இந்த பத்து. அதனால இந்த பத்துல என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கணும். அதனாலதான் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இமாம் ஓதுவார், தராவியுடைய தொழுகைக்கு பின்னால ஒவ்வொரு சலாம்களுக்கும் இடையில நாம் அந்த துஆவை இன்று வரை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய யா அல்லாஹ், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாம் இன்று வரை அந்த துஆவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை நாம் கேட்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பூமியிலே வைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள்ல ஒன்று என்ன தெரியுமா, நாம் கடலோர பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி தென் மாகாணம் போனா எல்லாம் கடலோர பகுதிகள் தான். மனிதன் அல்லாஹ்விடத்தில ரஹ்மத்தை பெறுகிறான் என்பதற்குரிய பெரிய ஒரு சான்று என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கடல் இருக்கிறதே, கடல் அல்லாஹ்விடத்தில ஒவ்வொரு நாளும் கேட்குமாம், யா அல்லாஹ், இந்த அடியார்கள் உனக்கு மாறு செய்கிறார்கள், உனக்கு துரோகம் செய்கிறார்கள், உனக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஊருக்குள் பாய்ந்து வரட்டுமா? யாரு கேட்குமாம்? கடல் கேட்குமாம். அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவனா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவானாம்,
கடலே நீ அமைதியாக இரு என்று கட்டளை போடுவானாம். இல்லாவிட்டால் 2004ஆம் ஆண்டு நடந்த சுனாமி 20 வருடங்கள் தாண்டினாலும் நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அது ஒரு நாள் நடந்த ஒரு சில மணி நேரங்களுடைய அனர்த்தம் இன்றும் பேசப்படுகிறது. ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். இன்று மனிதன் பாவத்தை செய்ய தேர்ந்தெடுக்கிற இடம் எங்க தெரியுமா? கடற்கரைகள் தான். யோசித்து பாருங்க. ஒரு சினிமா பாட்டு குரூப்புகளாக இருந்தாலும், அநியாயங்கள் பாவங்கள் நடக்கிறதாக இருந்தாலும், மனிதன் தேர்ந்தெடுக்கிற இடம் எது தெரியுமா? கடற்கரை தான். அதிகமான பாவங்கள் கடற்கரைகளிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கடல் அல்லாஹ்விடத்தில் கேட்குமாம், யா அல்லாஹ், நான் உள்ளே பாய்ந்து வரட்டுமா, உள்ளே கொந்தளிப்பாக நான் உள்ளே வரட்டுமா என்று கேட்கும் போது அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அந்த ரஹமத்தினால் அந்த கடலை அமைதியாக இருக்கும்படி கட்டளை போடுகிறான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அதிக அதிகமாக கேட்க வேண்டும். வீட்டுக்கு ரஹமத்து தேவை, கடைக்கு ரஹமத்து தேவை, எந்த நேரத்திலும் ரஹமத்து தேவை. பள்ளிக்குள்ள நீங்க ஒழு எடுத்துக்கொண்டு காலை வச்சு உள்ள வாரீங்க. பள்ளிக்குள்ள வரும்போது வலது காலை வச்சுக்கொண்டு உள்ள வரணும். என்ன துஆ கேட்கணும்? அல்லாஹும்ம இஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக். யா அல்லாஹ், உன் ரஹமத்துடைய வாயில்கள் எல்லாவற்றையும் எனக்கு திறந்துதா. சாதாரண துஆ அல்லது. ஆனா நம்ம ஆட்கள் அதை கேட்கறது இல்ல. பள்ளியில, வெளியில, அரபில, சிங்களத்தில, தமிழ்ல, இங்கிலீஷ்ல எத்தனை மொழிகள், சில இடங்களில் அது எழுதப்பட்டு இருக்கிறது, ஆனாலும் ஓத மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பதை சரியாக அது என்ன என்று புரிய தெரியாதவர்கள். மறந்து விடாதீர்கள். வலது காலை பள்ளியிலே தூக்கி வைக்கும் போது அல்லாஹும்ம இஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக். யா அல்லாஹ், உன் ரஹமத்துடைய வாயில்கள். நல்லா கவனிக்கணும். இந்த துஆ இருக்கிறது வலமையா ஓதுறதுனாலோ அல்லது பள்ளியில எழுதி போட்டதுனாலோ நம்ம ஆட்களுக்கு சில பேருக்கு அர்த்தம் தெரியாது. அல்லாஹும்ம இஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக். யா அல்லாஹ், உன் ரஹமத்துடைய எல்லா வாயில்களையும் எல்லா கதவுகளையும் எனக்கு திறந்து தா என்று கேட்கிற துஆ தான் அந்த துஆ. சரி, முடிந்ததா? பள்ளியை விட்டு வெளியே போறீங்க. வெளியே போகும்போது என்ன துஆ ஓதுறீங்க? இடது காலை வைத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்திக். அன்பார்ந்தவர்களே, இந்த துஆக்களை மறந்து விடாதீர்கள். அல்லாஹும்ம நாயனே இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக், உன்னுடைய அருட்கொடையை நான் கேட்கிறேன். வ ரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன் ரஹமத்தையும் எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கிறோம். பள்ளிக்கு வரும்போதும் துஆ, பள்ளியை விட்டும் வெளியே செல்லும் போதும் துஆ. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருட்கொடை செய்திருக்கக்கூடிய இந்த ரஹமத் இருக்கிறதே, அந்த ரஹமத்துகளை ஒரு மனிதனால் எவ்வளவு என்று மட்டிட முடியாது. உலகத்தில் அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் ரஹமத்தை கொடுக்கிறான். மட்டுமல்லாது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பாவம் செய்த பாவிகளே, பாவம் செய்த பாவிகளே, நீங்க மட்டும் எனக்கிட்ட ரஹமத்தை கேட்றாதீங்க என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பாவம் செய்த பாவிகளே, லா தக்னது மின் ரஹமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கும் கிடைக்காதுன்னு நீங்க நம்பிக்கை இழந்துறவானாம். நீங்களும் என்னிடத்தில் ரஹமத்தை கேளுங்கள். எனக்கு மாறு செஞ்சவன் நீ மட்டும் ரஹமத்தை கேட்டுப்பார், உனக்கு தாரன் நான் ரஹமத்து இல்லையா? சுபஹு தொழாதவனுக்கும் அல்லாஹு தஆலா சாப்பாட்டு பிளேட்ல சாப்பாட்டை கொடுக்கிறான். லுஹருடைய நேரம் பள்ளிக்கு வராதவனுக்கும் மதிய உணவை அல்லாஹ் கொடுக்கிறான். பகல் காலத்தில் ரமலானில் நோன்பு பிடிக்காதவனுடைய தட்டில் கூட இன்னும் உணவு இருக்கிறது. தஹஜ்ஜத் தொழுத மனிதன் நோயாளியாக படுக்கையிலே இருக்கிறான். தொழாதவன் ஆரோக்கியமாக சுற்றித் திரிகிறான். என்னங்க இது அநியாயம்? என்னங்க அநியாயம்? துனியாவில் அல்லாஹ் அப்படித்தான். இன்னைக்கு இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் உலகளாவிய ரீதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பணக்காரர்களுடைய பட்டியல் இருக்கிறது. அந்த பணக்காரர்களுடைய பட்டியல்ல அல்லாஹ்வை
தொழுது இபாதத்து செய்து வணக்கத்தில் ஈடுபட்டு வணங்குறவன் நம்பர் 1ல இருக்கிறானா, காவிர்கள் இருக்கிறாங்களா? காவிர்கள் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரஹ்மான். ரஹ்மான் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்துல நல்லவனுக்கு இரக்கம் காட்டுவான், கெட்டவனுக்கு இரக்கம் காட்டுவான். ரஹீம் என்று ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? நாளை மறுமை நாளில் முஃமின்களுக்கு மட்டும்தான் இரக்கம் காட்டுவார். மஹ்ஷருடைய மைதானத்துல எல்லாருக்கும் தலைக்கு மேல சூரியனை கொண்டு வந்து வைக்கும் போது எல்லாரும் பதறுவாங்க. யா அல்லாஹ், யா ரஹ்மான், அதான் இதாண்டு கதறுவாங்க. எல்லாரும் அடல் அடிச்சு ஓடுவாங்க. துனியாவில அல்லாஹ் நல்லவன் கெட்டவன் எல்லோருக்கும் கொண்டு போல கொடுத்தான்ல, ஆகிராவில் அது கிடையாது. அங்கு நல்லவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். அதனாலதான் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருமா இல்லையா? எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, போய் சொல்லுவாங்க துஆ செய்யுங்களே, துஆ செய்யுங்களே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? கலிப ரப்பி கல்பன் சதீதா. அல்லாஹ் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கிறான், ரொம்ப கோபமா இருக்கிறான். இது மாதிரி அல்லாஹ் கோபப்பட்டதில்லை, இன்றைக்கு அல்லாஹ் ரொம்ப கோபமாக இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா அவங்களும் சொல்லுவாங்க அல்லாஹ் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனா அவங்களும் சொல்லுவாங்க இன்னைக்கு அல்லாஹ் ரொம்ப கோபமாக இருக்கிறான். ஏன் தெரியுமா? துனியாவில அல்லாஹ்ட ரஹமத்தை எல்லாருக்கும் கொடுப்பான், ஆகிராவில அல்லாஹு தஆலா துனியாவில் நல்லமை செய்தவர்களுக்கு மட்டும்தான் ஆகிராவுடைய ரஹமத்தை கொடுப்பான், சுவனத்தை கொடுப்பான், அரசுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான், ஹவுலுல் கௌசருடைய தண்ணீரை கொடுப்பான், சுவனத்துடைய சுகண்டிகளை நல்லவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். ஆனா துனியாவில் அல்லாஹ்ட ரஹமத்து விசாலமானது. இந்த ரஹமத் இருக்கிறது, இதுல பொதுவான ரஹமத்தும் இருக்கிறது, விசேஷமான ரஹமத்தும் இருக்கிறது. பொதுவான ரஹமத் எல்லாருக்கும் கிடைக்கும், விசேஷமான ரஹமத் அல்லாஹ்விடத்தில் அதிக அதிகமாக கேட்கணும். அதுக்கு தான் இந்த துஆ கேட்க சொல்றது. அல்லாஹும்ம இர்ஹம்னா பிரஹமதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டு என்று அதிக அதிகமாக கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹமத் அதிக அதிகமாக கிடைக்கும். அதோட அல்லாஹ் நிறுத்திக்கல, இன்னும் ஒரு வேளை அல்லாஹ் செய்றார் நமக்கு. அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு பாக்கியத்தை வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? மலக்குகளில ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அவரோட பேர் என்ன தெரியுமா? ரஹமத்துக்குரிய மலக்குகள். அது என்னங்க ரஹமத்துக்குரிய மலக்குகள்? ரஹமத்துக்குரிய மலக்குகள் என்றால் அவங்க எங்கட வீட்டுக்கு வருவாங்க. ரஹமத்துடைய மலக்குகள் அவங்க எங்கட வீட்டுக்குள்ள நுழைவாங்க, எங்கட இடத்துக்குள்ள வருவாங்க, எங்கட கடைக்குள்ள வருவாங்க, எங்கட நாங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு வருவாங்க. வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்களுக்கு எடுத்து தருவாங்க. அது யாரு தெரியுமா? ரஹமத்துக்குரிய மலக்குகள். அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியாது, எத்தனை கோடிகள் தெரியாது. அல்லாஹ் நேரடியாகவும் ரஹமத்து செய்றான், ரஹமத்துக்குரிய மலக்குகளை வீட்டுக்கு அனுப்பியும் ரஹமத்து செய்றான். சில வீடுகள் ரஹமத்துக்குரிய மலக்குகள் வரக்கூடிய தகுதியுள்ள வீடும் இருக்கிறது, தகுதி இல்லாத வீடும் இருக்கிறது. சில வீடுகளுக்குள்ள